எவ்ரிவன். நான் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் இயாஸ். இன்று நாம் உண்மையாகவே உங்களை ஒருவர் விரும்புகிறாரா என்பது எப்படி கண்டுபிடிப்பது என்பது பற்றி பார்க்க இருக்கின்றோம். இவர்கள் உங்களை புரிந்து கொள்ள உண்மையான ஆர்வத்தை காட்டுவார்கள். அதாவது உங்களுக்கு பிடித்த விடயங்களை பற்றியே அதிகம் பேசுவார்கள். உங்களை பற்றிய விடயங்களையே அதிகம் கேட்பார்கள். அவர்களுக்கு பிடித்த விடயங்கள், அவர்கள் செய்த விடயங்களை பற்றி அதிகம் உங்களோடு பேசிக் கொண்டிருக்க மாட்டார்கள். நீங்கள் கேட்டால் மாத்திரமே அதை பற்றி பேசுவார்கள். இவர்கள் உங்களோடு அதிக விவாதங்களில் ஈடுபட மாட்டார்கள். நீங்கள் பேசுவது சரியோ பிழையோ அந்த இடத்தில் விவாதித்து சண்டை பிடித்து அந்த கருத்தை தவறு என்று கூறி உங்களோடு சண்டை பிடிக்க மாட்டார்கள். உங்களது மனதினை நோகடிக்கும்படியும் இவர்கள் பேச மாட்டார்கள். சிலரை நீங்கள் பார்த்திருக்கலாம். எல்லாவற்றையும் பற்றி தவறாகவும் எதிர்மறையாகவுமே பேசிக் கொண்டிருப்பார்கள். இது அவர்களது ஆளுமை. இவரது கருத்தை ஒருவராலும் மாற்ற முடியாது. மாற்ற முயற்சித்தாலும் அது சண்டை வாக்குவாதங்களிலேயே முடிவடையும். ஆனால் உண்மையாகவே உங்களை விரும்புகின்றவர்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களின் கருத்தை மாற்ற இவர்கள் முயற்சிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு தெரிந்த, அவர்கள் அதை பற்றி புரிந்து கொண்டவற்றை ஒரு சஜஷனாக மாத்திரமே முன்வைப்பார்கள். ஆனால் நீங்கள் அந்த கருத்திலிருந்து மாறினால் நல்லது என நினைப்பார்கள். இவர்கள் உங்களுக்கு கட்டளையிடுவது போன்ற சில வாக்கியங்களையோ அல்லது சில விடயங்களையோ சொல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு உங்களால் ஒரு காரியம் முடிய வேண்டும் என்றால் எனக்கு அதை செய்து தர முடியுமா, நீங்கள் எனக்காக இதை செய்து தரவே ஆக வேண்டும் என்று ஒருபோதும் கட்டளையிட மாட்டார்கள். எனக்காக இதை செய்வீர்களா, உதவுவீர்களா, கொண்டு வந்து தருவீர்களா என்று மிகவும் மரியாதையாகவே கேட்டுக்கொள்வார்கள். இவர்கள் அவர்களை உயர்த்தி உங்களை தாழ்த்தும் விதமாக எப்போதும் நடந்து கொள்ள மாட்டார்கள். இவர்கள் உங்களை கண்டதும் புன்சிரிப்பு சிரித்து கொண்டு உங்களோடு பேசுவதற்கான ஆர்வத்தை அதிகம் காட்டுவார்கள். புன்னகை மூலமாக உங்கள் மீது வைத்திருக்கும் அன்பை அவர்கள் வெளிக்காட்டுவார்கள். அடுத்ததாக, இவர்கள் நீங்கள் பேசுகின்ற பொழுது குறுக்கே பேசாமல் அமைதியாக நீங்கள் பேசுவதை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள். உங்களது பேச்சினை ஊக்கப்படுத்தும் ஆஹா அப்படியா அதன் பிறகு என்று கூறி உங்களை பேச உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். எவரெல்லாம் உங்களின் பெயரை அடிக்கடி சொல்லி உங்களோடு பேசுகிறார்களோ அவர்களை உங்களின் நட்பு வட்டத்திலிருந்து விலக்கிவிடாதீர்கள். அவர்கள் பேசுகின்ற பொழுது உங்களின் பெயரை உச்சரிக்கும் எண்ணிக்கையிலிருந்தே அவர்கள் உங்களின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். உண்மையான மனிதர்கள், உங்களை விரும்புகின்ற மனிதர்கள் உங்களோடு சண்டை ஏற்பட்டாலும் 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்க மாட்டார்கள். யாராவது உங்களோடு சண்டை பிடித்து 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பார்கள் என்றால் அவர்கள் உங்கள் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். உங்களில் உண்மையான அன்பு வைத்திருப்பவர்கள் சண்டை பிடித்தாலும் உடனே உங்களோடு வந்து பேசிவிடுவார்கள். இவர்களின் நட்பை நீங்கள் ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். உங்கள் மீது உண்மையான அன்பு வைத்திருப்பவர்கள் உங்களிடம் யாரையும் பற்றி விமர்சிக்க மாட்டார்கள், தப்பாக பேச மாட்டார்கள். அப்படி ஒருவர் உங்களிடம் வந்து ஒருவரை பற்றி தப்பாக பேசுகின்றார் என்றால் இவரின் உறவை நீங்கள் மீள் பரிசீலனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் நண்பனில் ஒரு தவறை கண்டுபிடித்து அதை சுட்டிக்காட்டினால் அதனை எதிர்க்காமல் தன்னுடைய தவறை உணர்ந்து அதனை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வார்கள். இவர்கள் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்களின் விசேட தினங்களில் அந்த தினங்களை ஞாபகம் வைத்து உங்களுக்கு வாழ்த்து கூறுபவர்களாகவும் உங்களோடு அடிக்கடி கோல் எடுத்து பேசக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் உங்கள் நண்பர்களாக இருந்தால் அவர்களை எப்போதும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து இழந்து விடாதீர்கள். இவர்கள் உங்கள் நலனிலேயே அதிக அக்கறை கொண்டிருப்பார்கள். அதே போல இந்த பண்புகளை உங்களிடம் உருவாக்கி கொள்ளவும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். கவுன்சிலிங் இன் தமிழ் என்கிற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.